ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தலைப்பை பார்த்த உடனே புரிஞ்சிருந்திருப்பீங்க. மனைவியை இழந்து வாழ்றவரை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில பார்க்க போறோங்கிறத. பெண்கள் நிகழ்ச்சியில ஆண்களுடைய பிரச்சனையை பற்றி ஏன் பேசுறோம்னு கேட்குறீங்களா? இந்த உலகத்துல எதையுமே ஆண்கள் பிரச்சனை பெண்கள் பிரச்சனைன்னு தனித்தனியா பிரிக்கவே முடியாதுங்க. ஆண்களுக்கு கஷ்டம்னா அது பெண்களையும் பாதிக்கத்தான் செய்யும். நீங்க கூட மனைவியை இழந்தவரோட மகளா இருக்கலாம், தாயா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். அவங்க மனநிலை எப்படி இருக்கும், அவங்க உணர்வுகள் எப்படி இருக்கும், அவங்கள நாம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதான் இந்த ப்ரோக்ராம். பார்க்கலாமா? பிரீனா, தலை காஞ்சிட்டாமா? சீக்கிரம் வா, முடிய பின்னி விடுறேன். எங்கள் காலேஜ் ஸ்டாஃப்லாம் என் முடியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. என்னமோ ஸ்பெஷலாக முடிக்கு தடுவியான்னு கேட்பாங்க. அதுக்கு நீ என்ன சொல்லுவ? எங்கள் அம்மா எனக்குன்னு ஸ்பெஷலாக சீயக்காய் பொடி தயார் பண்ணுவாங்க. அது கூட என்னெல்லாமோ சேர்ப்பாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லுவேன். உன் பின்னல் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பின்னி விடுறதும் எங்கள் அம்மானு தான் சொல்லுவேன். யூ ஆர் வெரி லக்கின்னு சொல்லுவாங்க. உங்கள் அம்மா வேலை பார்த்துட்டு இருந்தாலும் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் என் பொண்ணை கவனிக்காம வேற யாரு கவனிப்பா? ஃப்ரீனா, கிளம்பிட்டியா? நேரமாகுது. அப்பா உடனே பைக்கில் காலேஜில் கொண்டு விட்டுட்டு அம்மாவையும் ஆஃபீஸில் கொண்டு விடணும். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகணும். சீக்கிரம் கிளம்பு. இது 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிருவேன்ப்பா. உங்களுக்கும் பூரிய தட்டில் எடுத்து வச்சிருக்கேன். பிரீனா கிளம்புறதுக்குள்ள நீங்களும் சாப்பிட்ருங்க. ஆஃபீஸ் போகிற நாளைக்கு எதுக்கு இப்படி எலாபரேட்டாக சமையல் பண்ணுற திவ்யா? பூரி பண்ணா பிரீனா கூட 2 சாப்பிட்டு போவா. நீங்களும் ஆசையாக சாப்பிடுவீங்க. சரி திவ்யா, நேரம் ஆயிடுச்சு, நீ சாப்பிடு. எனக்கு சாப்பிடணுன்னே தோணலை. ஒரு மாதிரியா தலையை சுற்றிட்டு வருது. அடுப்பில் காயிற எண்ணெய் பக்கத்தில் ரொம்ப நேரம் நின்னதுனால இப்படி இருக்குதோ என்னவோ தெரியல. டயர்டாகவும் இருக்குது. ஒருவேளை சுகர் லெவல் குறைஞ்சிருக்குமோ? இருக்கலாம். நானும் ஒழுங்காக டயட்டில் இருக்கேன். ஆனால் சுகர் டேப்லெட்டும் போடுறேன். அதனால் குறையிறதுக்கு சான்ஸும் இருக்குது. ஒரு ஸ்பூன் சுகரை வேணா வாயில் போட்டுக்கிறியா? பார்க்கலாம். கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தா சரியாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிரீனாவை சீக்கிரமாக காலேஜில் விட்டுட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் கிளம்பி ரெடியாக இருக்கிறேன். அப்பா நான் ரெடி. ஃப்ரீனா காலேஜுக்கு போக 10 நிமிஷம், வர 10 நிமிஷம். நான் இன்னும் 20 நிமிஷத்தில் வந்துடுவேன். திவ்யா, நீ ரெடியாக இரு. சரி. அம்மா பாய். பாய் பிரீனா. திவ்யா, திவ்யா, நான் வந்துட்டேன். நீ கிளம்பிட்டியா? எப்போவுமே ரெடியாக வெளியே நிற்பாள, காணுமே. திவ்யா, திவ்யா, உள்ளே இருப்பாளோ? திவ்யா, திவ்யா, ஐயோ திவ்யா, சேரில் ஒரு மாதிரி சுருண்டு கிடக்கா. திவ்யா, திவ்யா, தலை சரிஞ்சிருக்கு, மூச்சு பேச்சே இல்லை. திவ்யா, அம்மா திவ்யா, உனக்கு என்னம்மா ஆச்சு? ஐயோ ஐயோ திவ்யா, திவ்யா, உனக்கு என்னம்மா ஆச்சு? சார், என்னாச்சு? உங்கள் சத்தம் கேட்டு உள்ளே வந்தேன். என்ன சார் ஆச்சு? சார் பாருங்க சார், திவ்யா ஒரு மாதிரி கிடக்குறா. சுலோகுமார் சார், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஒன்றும் ஆகாது. நான் உடனே ஆம்புலன்ஸு ஃபோன் பண்ணுறேன். நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாம். பக்கத்து வீட்டில் ராஜா சாரையும் கூப்பிடுறேன். இப்படி அழுதுகிட்டே உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? உங்கள் அம்மா நம்மளை விட்டு போய் 2 வாரம் ஆகுது. துக்க நிவர்த்தி கூட்டம் முடிச்சு நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் போயாச்சு. நீயும் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்ட. நீ புக்கை எடுத்து படிச்சினா இன்னும் பார்க்கல. அப்பா, எனக்கு அம்மா ஞாபகமாகவே இருக்குது. எனக்கும் அம்மா ஞாபகம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் என்ன பண்ண, நாமும் நமக்கு குறித்த ஓட்டத்தை ஓடணும். உன் முடி எப்படி கிடக்குது பாரு, கொண்டை போடு. எனக்கு கொண்டை போட தெரியாதுப்பா. சும்மா சுற்றி ஒரு ஹேர்பினை குத்து. அப்படியே போட்டாலும் உடனே அவுந்து விழுந்துருதுப்பா. எனக்கு சிக்கெடுக்க தெரியல, தலையும் ஒழுங்காக சீவ தெரில. பிரீனா, உன் முடிய வேணா கொஞ்சம் வெட்டிடுவோமா? அம்மாவுக்கு என் முடி ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு சனிக்கிழமை அம்மா எனக்கு எண்ணெய் தச்சு விட்டு சீயக்காய் போட்டு தலையை நல்லா அலசி விடுவாங்க. அழாதம்மா. சரிப்பா, நான் என் முடியை குட்டையாக வெட்டிக்கிறேன். கண்ணை துடைச்சிட்டு குளிச்சுட்டு வா.
நான் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வைக்கிறேன். என்னப்பா பண்ண போறீங்க? ரவா உப்புமா பண்ணவா? முந்தா நேத்து நீங்கள் பண்ணின ரவா உப்புமா பாத்திரத்தை விட்டு வரவே இல்லை. பாதிக்கு மேலே பாத்திரத்தோடய ஒட்டிக்கிட்டு. இன்னைக்கு அவல் பண்ணி பார்க்கட்டுமா? வேண்டாம்ப்பா, ப்ரெட்டு வாங்கிட்டு வாங்கப்பா, பாலில் முக்கி சாப்பிடுவோம். உனக்கு பிரெட் பிடிக்காதம்மா? பரவாயில்லப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். நான் ஏதாச்சும் பண்ணவா? வேண்டாம்மா. அன்னைக்கு நீ பால் காய்ச்சறேன்னு சொல்லி சூடான பால் பாத்திரத்தில் கைப்பட்டு உன் கை பொத்துடுச்சு பாரு. இன்னும் அந்த இடம் செவந்து போயிருக்கு. நீ படிக்கிற பிள்ளை, கிச்சன் பக்கம் வர வேண்டாம். அம்மாவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சதுனால நம்ம 2 பேருக்குமே எதுவுமே செய்ய தெரியாமல் போயிட்டு. மத்தியானத்துக்கு என்னப்பா பண்ண போகிறீங்க? சாம்பார் வச்சு ஆம்லேட் பண்ணிடுறேன். போன தடவை நீங்கள் செஞ்ச சாம்பார் எப்படியோ இருந்துச்சுப்பா. பருப்பு வித்தியாசமாக இருந்துச்சுப்பா. அதுமா, சாம்பாருக்கு துவரம்பருப்பு போடணும். நான் தெரியாமல் கடலைப்பருப்பு போட்டுட்டேன். பார்க்குறதுக்கு ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்குது இல்லையா? அதான் மாற்றி போட்டுட்டேன். இன்றைக்கி கேர்ஃபுல்லாக பண்ணுறேன். அப்பா, நான் குளிக்க போகிறதுக்கு முன்னால் என் முடியை என் தோள்பட்ட வரைக்கும் வெட்டி விடுறீங்களா? அப்பாவுக்கு வெட்ட தெரியாதும்மா. இதில் தெரியறதுக்கு என்னப்பா இருக்குது? சும்மா வெட்டி விடுங்க. பார்லருக்கு போய் வெட்டிக்கிறியா? பார்லருக்கு போனால் அநியாயமாக 1000 ரூபா கேட்பாங்க. வீண் செலவு. சரி வா, வெட்டி விடுறேன். சார், செல்வகுமார் சார், வாங்க சேகர், உட்காருங்க. நீங்கள் ரொம்ப தாழ்ந்து போயிட்டீங்க. என்ன பண்ணுறது சார், கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருக்குது சார். உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறேன்னு தெரியல சார். கர்த்தர் தான் உங்களுக்கு ஆறுதலும் தேர்தலும். ஆறுதலுக்காக பைபிளை புரட்டி பார்த்தேன். மனைவியை இழந்து தவிக்கிறவங்கள பற்றி எங்கேயுமே போடலையே சார். யோபோட சரித்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவன் எப்படி துணிச்சலாக அதை தாங்கினான்னு நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஆனால் ஒன்று தெரியுமா சார்? என்ன சார்? அவனுக்கு மனைவி இருந்தா அது போதுமே. அவனுக்கு 1000 ஞான பலம் வந்துருமே. ஆனால் யோபோட மனைவி அவனுக்கு ஆறுதலாக இருந்த மாதிரி இல்லையே சார். நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறீரோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு ஒரு தடைக்கல்லால இருந்திருக்கா? அது அவனோட கஷ்டங்களோட அதிக கஷ்டத்தை கொடுத்துருக்குமே. வருத்தத்தில் கோபத்தில் என்றைக்கோ ஒரு நாள் சொன்னதை பிடிச்சிட்டு நாம் அவளோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ண முடியாது. அவள் சொன்னதுக்கு யோபு என்ன பதில் சொன்னான்? நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோன்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட உடனே அவள் கன்வின்ஸ் ஆகியிருக்கலாம். அவள் யோபுவோட காயத்துக்கு மருந்து போட்டிருப்பா. அவனுக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுத்துருப்பா. அவனோட சேர்ந்து உட்கார்ந்து அழுதுருப்பா. அவன் மனசுக்கு பிடிச்ச காரியங்களை செஞ்சிருப்பா. நிச்சயமாக அவனுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டை கொடுத்துருப்பா. இந்த கண்ணோட்டத்தில் அதை நினச்சே பார்த்ததில்ல. நானும் என் மனைவி இறந்த பிறகு தான் இப்படியெல்லாம் நினச்சி பார்க்குறேன். தேவன் விதவைகள் மேலே மனதுருக்கமாக இருக்கிறார், அவங்கள பாதுகாக்கிறாருன்னு பைபிளில் நிறைய இடங்களில் போட்டிருக்குது. ஆனால் என்னே மாதிரி ஆண்களுக்கு எப்படி சொல்கிறது? பார்த்தீங்களா சார், விதவைக்கு ஆண்பால் கூட நம்ம தமிழ் மொழியில் இல்லை. அப்படின்னா யாருமே அவங்கள கண்டுக்கிறது இல்லை, அவங்கள பற்றி பேசுகிறது கூட இல்லைன்னு தானே அர்த்தம். ஏன் சார் இப்படி? மனைவியை இழந்தவங்க உடனே மறுமணம் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி. காலேஜுக்கு போகிற பொண்ணு இருக்கா, மறுமணத்தை பற்றி நினச்சி பார்க்க முடியுமா சார்? என்னை மாதிரி நிறைய ஆண்கள் இருக்காங்க சார். முன்காலத்துலேயும் நிச்சயமாக இருந்திருப்பாங்க. எங்களை மாதிரி மனைவியை இழந்து வாடுற ஆண்களை இந்த சமுதாயம் கண்டுக்கிறதே இல்லை. இது அநியாயம் சார். ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். சமைக்க தெரியாமல், பரிமாற தெரியாமல், என் பொண்ணோட தேவையை அறிஞ்சு அதை பூர்த்தி பண்ண தெரியாமல், என் மனசில் உள்ள வருத்தத்தையும் கஷ்டத்தையும் கொட்டியால் ஆள் இல்லாமல் திணறிட்டு இருக்கேன் சார். மனைவிகளை இழந்து தவிக்கும் கணவன்மார்களை விட கணவர்களை இழந்து நிற்கும் மனைவிமார்கள் நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சமைக்கிற பிரச்சனை இல்லை, பிள்ளைங்களை கவனிக்கிற பிரச்சனையும் இல்லை. ஆனால் பண கஷ்டம் இருக்குமே. எனக்கும் தான் பண கஷ்டம் இருக்குது. திவ்யா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா.
பிஎஃப் பென்ஷன் எதுவும் கிடையாது. என்னோட அவ தான் அதிக சம்பளம் வாங்கிட்டு இருந்தா. இப்போது வரவு பாதிக்கு மேலே குறைஞ்சிடுச்சு. ஆனாலும் வர்ற பணத்தில் குடும்பத்தை ஓட்ட வேண்டியது இருக்குது. என் ஒய்ஃபோட துக்க நிவர்த்தி கூட்டத்துக்கு வந்தவங்களெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் என்ன தேவைனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க. நானும் எத்தனையோ பேருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஒருத்தர் கூட என் ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணலை. மக்கள் எவ்வளவு மாய்மாலக்காரங்களா இருக்காங்க பார்த்தீங்களா சார்? வணக்கம் தோழிகளே. செல்வகுமாருக்கு நடந்தது உண்மைக்குமே ரொம்ப துக்ககரமான விஷயம்தான். பொண்ணு படிச்சிட்ருக்கிறா. இந்த நேரத்தில் மனைவியை இழக்கிறது பரிதாபத்துக்குரியது. சமைக்க தெரியாமல், பொண்ணோட தேவை அறிஞ்சு அதை பூர்த்தி பண்ண முடியாமல் அவர் திணறிக்கிட்டு இருக்கிறாரு. இதில் பண கஷ்டம் வேற, உறவுகள் நட்புகளோட உதவியும் இல்லாத பரிதாபமான நிலை. ஓகே, தொடர்ந்து கலந்துரையாடலை பார்க்கலாம். இன்னைக்கு இதை பற்றி பேச டாக்டர் டாரிஸ் லெஸ்லி வந்திருக்கிறாங்க. வணக்கம் டாரிஸ். வணக்கம். மனைவியை இழந்து அப்படிங்கிற கதையை பார்த்தோம். கணவனை இழந்து வாழ்கிற பெண்கள் உண்மைக்குமே கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். துணை இல்லாமல் பிள்ளைகளை வளர்க்குறது கஷ்டம். ஆனாலும் அவங்கள விட மனைவியை இழந்து வாழ்கிற கணவன் இன்னும் ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுற மாதிரி தெரியுது இல்லையா? அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நம்ம சமூகத்தில் ஆண்கள் ஆதிக்கம் உள்ளவங்கிற மாதிரி இந்த மேல் சாவனிஸ்ட் சொசைட்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆண்கள் ஆதிக்கம் ரொம்ப இருக்குது. இப்போ அந்த காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கூட்டு குடும்பமாக இருந்திருப்பாங்க. அதனால் ஒரு ஆணுக்கு அவருடைய துணைவி போயிட்டா கூட குடும்பத்தில் உள்ளவங்க மிச்ச கவனத்தில் மிச்ச காரியங்கள். அதனால அவங்களுக்கு அந்த பர்சனலாக அந்த இழப்பு உங்கள் மனசுக்குள்ளே இருந்தால் கூட அந்த மற்ற காரியங்களை பார்க்கணுங்கிற அந்த ப்ராப்ளம் இல்லாதனால ஓரளவு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மேனேஜ் பண்ணிட்டு போய்க்கிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு ட்ரெடிஷ்னலாக அந்த ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, வீட்டு காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்குறது யார்? பெண்கள் தான். 90% ஆஃப் இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கலாம். இன்னும் பெண்களும் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, அதுவும் நைட் டியூட்டிக்கெல்லாம் போகிறாங்க. அதனால கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஆனால் ஜென்ரலாக நம்ம ஐடியா அப்படி என்னன்னா, பெண்கள் தான் வீட்டை கவனிக்கணும், ஆண்களுக்கு வேலை பார்க்குறது தான் மெயின். அவங்களோட உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு உத்தியோகம் தான் மெயின். மற்றபடி எல்லா காரியத்தையும் ஒரு பெண் தான் கவனிச்சுக்கிறா. அதனால ஒரு ஆண் இறந்து போனால் கூட அந்த பெண்ணுக்கு எல்லா வேலையும் செய்கிறத விட அந்த ஒரு வேலை தான் அவளுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். இப்போ அஃப்கோர்ஸ் அதாவது அந்த பெயின், சஃபரிங், தேவை, கஷ்டம் எல்லாம் இருக்குது. அதை தாண்டி நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஒரு இதுதான் அவளுக்கு கூடும். அதனால அதுவும் அவளுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவளால் அந்த ஓரளவுக்கு என்ன பண்ணிடுவா, மேனேஜ் பண்ணிட்டு கொண்டு போயிட முடியும். ஆனால் இந்த ஆண் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் பண்ணுற மெயின் வேலை சம்பாதிக்கிறது மாத்திரம்தான். மிச்ச இதில் எல்லாமே 90% தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இதையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும். மோரோவர் அந்த பெயின் ஆஃப் செப்பரேஷனும் இருக்கும்போது ஆனால் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனில் இட் இஸ் பெட்டர் தட் மென் ஆல்சோ லேர்ன் சர்டன் திங்ஸ். ஒரு குடும்பத்தை எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆணும் ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அப்படின்னா இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது பெயின், சஃபரிங் இருந்தால் கூட இந்த மாதிரி இதெல்லாம் ஓரளவுக்கு அவங்களால என்ன பண்ண முடியும், கோப்ப பண்ண முடியும். அதுவும் ஸ்பெஷலாக ஒரு ஆணுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பெண் குழந்தையுடைய அந்த பர்சனல் ஃபிசிக்கல் மேக்கப், மென்டல் மேக்கப் எல்லாம் அந்த ஆண்களால் ரொம்ப புரிஞ்சுக்கிட முடியாது. புரிஞ்சுக்கிட்டா கூட அந்த பிள்ளைக்கு ஒரு தாய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்ன செய்ய முடியாது, ஹெல்ப் பண்ண முடியாது. பெயின், சஃபரிங்கிறது எல்லாத்துக்கும் காமன் தான். மென் வேற ஆணும் இல்லை, கர்த்தருக்குள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைங்கிற மாதிரி பெயின், சஃபரிங் எல்லாத்துக்குமே ஒன்று தான். என்ன பெண்கள் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, எமோஷன்ஸ் எல்லாம் வெளியிடுறதுனால அவங்களால அந்த they went out the feelings. ஆண்கள் அதுவும் பண்ண முடியாது. அழுதா என்ன அழுதுகிட்டு கிடக்கானே அப்படின்னு வரை சொல்லிடுவாங்க. ஸோ அந்த சொசைட்டியுடைய ப்ரெஷர் அவங்களுக்கு ரொம்ப இருக்குது. அவங்களால வாய் விட்டு அழவும் முடியாது, அழாமலும் இருக்க முடியாது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க தங்களை மாற்றிக்கிடணும், மாற்றவும் முடியாது. ஏன்னா காலங்காலமாக அவங்க வேலை மட்டும் பார்த்துட்டு வீடெல்லாம் பெண்கள் கையில் கொடுத்தனால அதை அவங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியாதனால அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதில் இந்த இதுதான். ஸோ இன்றைக்கி நம்ம சொசைட்டியில்
விடோவை பார்க்குற மாதிரியே தான் நம்ம யாரையும் பார்க்க வேண்டியது இருக்குது, விடோவரையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா பெயின் அதே தான், அவங்க மன லோன்லினஸ் அதே தான் இருக்கணும். அதனால என்ன இம்பார்ட்டன்ஸ் நமக்கு ஒரு விடோவுக்கு கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் நம்ம விடோவருக்கும் கொடுக்கணும். ஏன்னா அவங்க மேலே பரிதவிக்கணும், அவங்கள அப்பப்போ நம்ம என்ன செய்யலாம் போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த கதையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நான் பார்த்துக்குறேன், நீங்கள் என்ன கவலைனாலும் என்ன கூப்பிடுங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோன்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஒருத்தர் கூட அதுக்கப்புறம் ஹெல்ப்புக்கு வந்த மாதிரி தெரியல இல்லையா? அந்த மனுஷன் வந்து தானாக எல்லாம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு சரி. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வெளியே உள்ளவங்க வந்து என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் சொந்தக்காரங்களாவது அப்பப்போ போய் என்ன பண்ணலாம், அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். எப்படி சமைக்கணும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கலாம், பிள்ளைகிட்ட என்ன எப்படி அந்த பிள்ளைகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கலாம், மானிட்டரிலி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அவங்களுக்கு மட்டுமல்ல அந்த பிள்ளைக்கும் என்னென்ன தேவைங்கிறத பார்த்து, ஏன்னா சில காரியங்களை வந்து தகப்பன்ட்டு சொல்ல முடியாத ஒரு காரியங்கள் இருக்கலாம். அப்போ அந்த பிள்ளை வந்து க்ளோஸாக உள்ள அடுத்த சொந்தக்காரங்கள்ட்ட அவங்க சொல்லலாம். அப்போ அந்த பிள்ளைகிட்ட அவங்க கூட கொஞ்சம் பரிவாக இருக்கும்போது இந்த பெயின் அந்த செப்பரேஷனை கொஞ்சம் டாலரேட் பண்ணி அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் வெளிவரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து இந்த தாய் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாலேயே எல்லா தாய்களும் ஃபார் தட் மேட்டர் எந்தெந்த காலத்தில் அந்தந்த பிள்ளைகளை எப்படி அவங்கள தான் இல்லாட்டா கூட அட்ஜஸ்ட் பண்ண வைக்க முடியுமோ அதே மாதிரி இந்த பிள்ளைகளை என்ன செய்யணும், ட்ரெயின் பண்ணி அந்தந்த தாய் பாருங்க, என் பிள்ளைக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தலை மேலே இழுத்து போட்டுட்டு அவளே செய்கிறா. காலம் அந்த பிஸி நேரத்தில் கூட இஷ்டத்தை பார்த்து செய்யறா. நல்லதுதான் இல்லைங்கிற அவருடைய பாசத்தை வெளிப்படுத்துறா. ஆனா சில காரியங்கள்ல வந்து இப்படி ஓவரா நம்ம இப்படி பண்ணும்போது அந்த இழப்பு வந்து பின்னால் இந்த பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்குது. ஸோ இந்த காரியத்துல அவ தலை சீவுறது முதற்கொண்டு அவ பார்க்கறதுனால இந்த மாதிரி காரியங்களெல்லாம் மகளையே அவ என்ன பண்ணலாம், செய்ய வைக்கலாம் இல்லையா? அப்படின்னு சொல்லி இருக்கிறாருன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும், தான தர்மம் பண்ணவும் நன்மை செய்யும் மறவாதீர்கள், இப்படிப்பட்ட பலிகளில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாருன்னு போட்டிருக்கு. அப்போ நன்மை செய்கிறது மாத்திரமல்ல, தான தர்மம் மற்றவங்களுக்கும் நிச்சயம் நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் அதை தான் நம்ம சொல்ல, ஒருவருக்கொருவர் நேசிங்கள், நம்மளை நேசிக்கிற மாதிரி பிற நேசிக்கணும். அப்போ நம்மளுக்கு அதே கஷ்டம் வந்தால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி அவங்களும் அதை ஃபீல் பண்ண வச்சு ஃபீல் பண்ணி அவங்களுடைய நிலைமையை நம்ம உணர்ந்து அவங்களுக்காக நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ்ட்ரா மைல் போய் அவங்களுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், எம்பத்தைஸ் பண்ணணும். எம்பத்தைஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் சரி இப்போ நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆட்கள் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் நம்ம பிழைச்சிடலாம், நம்ம தப்பிச்சிடலாம், நம்ம வந்துடலாம். ஏன்னா இந்த கதையில் வந்து அதான் எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு. ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஒருத்தரும் வரல. ரொம்ப க்ளோஸாக உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் இதில் வந்து என்ன செய்கிறான், கேட்குறான். ஆனால் அவன் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ண முடியல, ஏதோ வந்து அதில் உட்காந்து அவருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கான். அவர்கிட்ட ஆமாம் ஆறுதலாக இருக்கிறனால அவர் வந்து ரொம்ப மனம் விட்டு அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாரு. ஆனால் அது வந்து அவங்களுடைய பர்டிகுலர் பெயினை ரிலீவ் பண்ண போகிறதே இல்லை, சிச்சுவேஷனை நல்லா ஆக்க போகிறதே இல்லை. ஏன்னா சும்மா வந்து கேட்டுட்டு போகலாம். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் மனசு அந்த இடத்துல கொஞ்சம் இளைப்பாறுதல் தருமே தவிர வேறு இது மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையாக ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து கூட இருந்து இந்த இதை இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏன்னா உலகமே அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் ஒய்ஃப் எல்லா வேலையும் செய்யும்போது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரியல் லைஃப்பில் தெரிஞ்ச ஒருத்தவங்களோடது ஒய்ஃப் வந்து போயிட்டா. ஆனால் இவர் தனியாக தான் 2 பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டிய இருந்துச்சு. சர்வெண்ட் வந்து ஷி டேக்ஸ் அட்வான்டேஜ் இந்த மாதிரி நேரத்தில். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப தெரியாது, ஒவ்வொரு நாளும் கால் கிலோ பருப்பு குழம்பு வைக்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, நான் இப்படி கொடுக்க. ஐயோ யார் இப்படி உங்களுக்கு கொடுக்க சொன்னால், 1/4 கிலோ பருப்பு யார் ஒரு நாளைக்கு டெய்லி போடுவாங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவருக்கு நம்ம தப்பு பண்ணுறோம் தெரியல அப்படின்னு. ஸோ இப்படி அவங்க என்ன செய்கிறாங்க, இக்னோரண்ட்டாக இருக்காங்க. அதனால இன்னைக்குள்ள மென்னும் தங்களை வந்து இந்த கிச்சன் சைடும் கொஞ்சம் எக்யூப் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். மேபி காட் வந்து நம்மளை பெண்களை வந்து அந்த மாதிரி எக்யூப் பண்ணி வச்சிருக்கலாம், ஃபிசிக்கலி மென்டலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி, இமோஷனலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிருக்கிறாரு. அதை ஒரு சாக்கா சொல்லிட்டு மென் வந்து நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அவங்களும் என்ன பண்ணிக்கணும், அன்றாட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி தங்களை கொஞ்சமாவது எக்யூப் பண்ணி வச்சுக்கணும். அதாவது இப்போ ஒய்ஃப் இருக்கும்போதே அவங்களும் அப்பப்போ ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவு என்ன செய்யும், அங்கே மேக்கப் பண்ணிக்கலாம், ஹெல்ப் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ பைபிளில் வந்து எந்த விதமான ஒரு விடோவரை பற்றி எந்த விதமான இதுவும் நம்ம பார்க்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா,
அந்த காலத்துல வந்து மனைவியை இழந்தா உடனே திருமணம் பண்ணிடுவாங்க. பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கனால விடோவர் அப்படின்னு யாரும் இருந்திருக்க மாட்டாங்களா, இருக்கலாம். அதனாலதான் பைபிள்ல ரொம்ப ஆமா. இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து காலகட்டத்துல ஒரு யங்கா இருந்தா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆமா, உடனே திருப்பி திருப்பி சின்ன பிள்ளைகள் இருந்தா கூட பண்ணிக்கிறாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாம ஆமா. அவருக்கு பாதகம் இல்லாதபடி பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த கதையில வருத மாதிரி காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் கேர்ள் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் ஒரு டெலிகேட் இஷ்யூவா இருக்கு, ஆமா. சென்சிட்டிவா இருக்கு. இவ்வளவு ஆமா. வயசு பிள்ளைய வச்சுட்டு இவன் திருமணம் பண்ணிக்கிட்டானே, ஏன் திருமணம் பண்றான், எதுக்கு பண்றாங்கிறதெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டாங்க. பண்ணாட்டினாலும் பண்ணும்பாங்க, பண்ணுனா ஏன் பண்ணுனாம்பாங்க. அது அதனால society இப்படின்னா அப்படி பட் பேசுவோம். இவருக்கு அது இஷ்டம் இல்ல. இல்ல. அதனால தான் இவரோட சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கு. அதனால இவருமே கொஞ்சம் இது தன்னை எக்யூப் பண்ணிக்கிட்டாச்சுன்னா ஓரளவுக்கு அந்த குடும்பத்தை அவர் மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து என்ன படிக்கிறோம் அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமாக வாழணும் தான் நம்ம ஆசைப்படுறோம். அதான் காட்ஸ் பிளெஸிங் இருக்கணும். ஆனாலும் நம்ம அடுத்த ஆள் இல்லாட்டினாலும் அடுத்தவங்களை வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கு, தான் காலில் நிற்கிறதுக்கு பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லாருமே தங்களை தாங்களே என்ன செஞ்சுக்கிறணும், எக்யூப் பண்ணணும். அப்போ ஃபினான்ஷியலாவோ ஃபிசிக்கலாவோ ஈவன் மென்டலாக கூட நம்ம சப்போர்ட் எல்லாம் ஆண்டவரை மட்டும் வச்சுட்டு நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம எக்யூப் பண்ணி பிள்ளைகளை வாழணும். இது ஒரு படிப்பனை. நமக்கு இப்படி நடக்காது நம்ம நாளைக்கு சொல்ல முடியாது. ஆமாம். ஸோ அப்படி நினச்சி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இழப்பு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் தான். பட் ஸ்டில் கொஞ்சம் நம்ம அதை சர்வை பண்ணணும். ஆமாம், நம்ம வாழ்க்கையை நம்ம ஓடி முடிக்கணும். ஆமாம், ஓடி முடிக்கிறப்ப கொஞ்சம் ஓரளவு நம்ம கடமையை செய்கிறோம் அப்படின்னு ஒரு இதோடு நம்ம செய்யலாம். ஓகே, நீங்கள் இதெல்லாம் சொல்லி மக்களுக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கல்லூரி செல்லும் மகளை தனி ஆணாக வளர்ப்பது மிகப்பெரிய சவால். முதல்ல அவங்க சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னபடி பெண்கள் அழுது புலம்பிடுவாங்க. ஆனால் ஆண்கள் அழவும் முடியாமல் துக்கத்தை அடக்கவும் முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. மனைவியோட பிரிவை தாங்க முடியாமல் தானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது மகளையும் ஆறுதல் படுத்தி அவளையும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதை நினச்சி பார்க்கும்போதே இவங்க மனதளவில் நொறுங்கி போயிடுவாங்க. இவ்வளவு நாள் தந்தைக்குரிய கடமைகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ தாயோட பொறுப்புகளையும் சேர்ந்து சுமக்கணும். பொதுவாக பெண்கள் தங்கள் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லா கவனிச்சுக்கிடுவாங்க. சத்துள்ள உணவை சமைச்சு கொடுப்பாங்க. பிள்ளைங்களுடைய உணர்வு ரீதியான தேவைகளை எளிதாக புரிஞ்சுக்குவாங்க. மனைவியை இழந்த ஆண்களுக்கு இது எல்லாத்தையும் புரிஞ்சு செயல்படவே பல வருஷங்கள் எடுக்கும். அடுத்து தனிமை. கணவன் மனைவி 2 பேரும் மனம் விட்டு பேசுறது மாதிரி யார்கிட்டையும் பேச முடியாது. பிள்ளைங்களை இவங்க தான் ஆறுதல் படுத்தணுமே தவிர அவங்க கிட்ட இருந்து ஆறுதலை பெற முடியாது. தங்கள் எண்ணங்கள், ஆசைகள் இது எல்லாத்தையும் சொல்ல துணை இல்லாமல் தனிமையில் தவிப்பாங்க. அடுத்து பொருளாதார அழுத்தம் ஏற்படும். 2 பேர் வருமானத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த குடும்பம் திடீர்னு ஒருத்தரோட சம்பளத்தில் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுது. 2 பேர் வருமானத்தை மனசில் வச்சு அவங்க லோன் வாங்கியிருந்திருக்கலாம். பிள்ளைங்க கல்வி ஃபீஸ் அதிகமாக இருக்கும். இப்போ மனைவி இறந்த பிறகு இவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே மாறும். ஒன்றன் பின் ஒன்றாக வரும் செலவுகளை சமாளிக்க முடியாமல் திணறுவாங்க. பணப்பிரச்சனையை சமாளிக்க ஓவர் டைம் பண்ணலாம் அல்லது இன்னொரு வேலைக்கு போகலாம். இதனால் பிள்ளைங்களோட இருக்கும் நேரம் குறையும். இது பிள்ளைங்க மனசையும் உணர்வுகளையும் இன்னும் பாதிக்கும். தன்னுடைய எதிர்கால திட்டம், பிள்ளைங்களுடைய மேல் படிப்பு, திருமணம் இது எல்லாத்தையும் தனி ஆளாக நின்று கவனிக்கணும். இது மன அழுத்தத்தை உண்டாக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே மறுமணம் செய்ய சொல்லி உற்றார் உறவினர் வற்புறுத்துவாங்க. அவங்க கிட்ட தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிரும். சில பெண்களை வேற சஜஸ்ட் பண்ணுவாங்க. உறுதியாக வேண்டாம்னு சொல்கிறது மூலம் பல பேருடைய பகையையும் சம்பாதிக்க நேரிடும். இப்படி பல பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். மனைவியை இழந்த ஆண்கள் உண்மைக்குமே பரிதாபத்துக்குரியவங்க தான். இவங்க கடவுள்கிட்ட தேவனே ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு கேட்க முடியுமா? யோபு சொல்கிறத கேளுங்க. யோபு 9:12. இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? நாம யாருங்க அவரை கேட்கறதுக்கு? ரோமர் 9:20-23 வசனங்களில் பவுல் தெளிவாக சொல்கிறாரு. அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா?
மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாயிருந்தாரானால் உனக்கென்ன? அதனால் நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் முறுமுறுக்காம தேவனையே அண்டி பிடிப்போம், அவர் மேலே நம்பிக்கை வைப்போம். நீதிமொழிகள் 3:5-6 சொல்கிறேன் கேளுங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் எதிர்கொள்ள வழிகள் இருக்குது. பிள்ளைங்களோட உட்கார்ந்து மனம் திறந்து பேசணும். குடும்பத்தில் எல்லாரும் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்துக்கிடணும். எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அதிக நேரம் செலவழிக்கணும். படிப்பு வேலை விஷயமா பிள்ளைங்க தூர இடத்துல இருந்தாங்கன்னா தினமும் ஃபோனில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும். தகப்பன் பிள்ளைங்க எல்லாருமே தாயின் மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றிடத்தை உணர்வாங்க. அதை போக்க எல்லாரும் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஹாபியில் ஈடுபடணும். சும்மா டிவி பார்க்குறது மொபைலில் கேம் விளையாடுறது மாதிரி இல்லை, ஆக்கப்பூர்வமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடணும். அது மனதையும் உடலையும் உற்சாகப்படுத்தும். பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் தந்தை அவங்களோட உட்கார்ந்து அந்த மாத பட்ஜெட்டை தயாரிக்கலாம். பணத்தேவை அதிகமாக இருந்தால் பிள்ளைங்களை பகுதி நேர வேலைக்கு அனுப்பலாம். உறவுக்காரங்க நண்பர்களில் உண்மைக்குமே நம்முடைய நலம் விரும்பிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க வீடுகளுக்கு அடிக்கடி போய் வந்து இருக்கலாம். பிள்ளைங்களை அவங்களோட நல்லா பழகச் சொல்லலாம். அவங்க அறிவுரைகளை கேட்டு நடக்கலாம். அப்பப்போ அவங்க குடும்பத்தோட சின்ன சின்ன பிக்னிக் போயிட்டு வரலாம். உடல் சோர்வுறும்போது மனம் தளரும்போது நம்ம இன்னும் ஆண்டவரை இறுக கட்டி பிடிக்கணும். அதிக நேரம் ஜெபத்தில் கழிக்கணும். நமக்காக மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்காகவும் உறுத்தா ஜெபம் பண்ணணும். கிறிஸ்துவ அறியாதவங்க பெயர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க அவருடைய அன்பை தெரிஞ்சுக்கிடணும்னு வாஞ்சையோடு ஜெபிக்கணும். ஆறுதலை உலக மக்கள்கிட்ட தேடுறதை விட்டுட்டு வேதாகமத்தில் தேடணும். எனக்கு தெரிஞ்ச மனைவியை இழந்த ஒரு நண்பர் இந்த வசனத்தை மனப்பாடமாக படித்து அடிக்கடி அதை சொல்லி காட்டுவார். 2 கொரிந்தியர் 4:16-17-18. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நம்ம எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத உணர்ந்து வாழும்போது எந்த கஷ்டமும் நமக்கு பெருசாக தெரியாது. ஆண்டவர் தினமும் நம்ம உள்ளங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஜெபத்தின் மூலமாக அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறத நம்ம அறிஞ்சுக்கிடலாம். அவர் நம்ம மூச்சு காற்றுப்படும் இடத்துல தான் இருக்கிறாரு. உன்னை ஸ்திரப்படுத்துவேன், உன்னை பலப்படுத்துவேன்னு அவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை மறந்துடாதீங்க. அது என்னைக்கும் உண்மையாகவே இருக்குது. எல்லா காரியங்களையும் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு நிம்மதியாக இருங்க. அவர் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு தாயாக இருந்து சகல காரியங்களையும் நேர்த்தியாக நடத்தி கொடுப்பாரு. இதை விட நமக்கு வேற என்னங்க வேணும்? ஓகே, நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228. வயசுக்கு வந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு மறுமணமும் செய்யாம வாழும் ஆண்களின் நிலைமை உண்மைக்குமே ரொம்ப பரிதாபமானது தாங்க. இப்படிப்பட்டவங்க கிட்ட நாம இன்னும் கொஞ்சம் கனிவா அனுசரணையா இருக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். என்னால செய்ய முடிஞ்ச அளவு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிருக்கேன். நீங்களும் இப்படிதான் முடிவு செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? குட். பாய்.